ஆனமலை அருகே செமனாம்பதியில் 4500 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல். கோவை மாவட்டம் ஆனமலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தமிழக கேரள எல்லையில் உள்ள செமனாம்பதி கிராமத்தில் கேரளாவைச் சேர்ந்தவருக்கு சொந்தமான தோட்டத்தில் எரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கேரளா கலால் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கேரளா கலால் துறை துணை ஆணையர் ராகேஷ் தலைமையிலான கலால் துறையினரும் வால்பாறை டிஎஸ்பி தலைமையில் ஆனமலை போலீசார் மற்றும் பேரூர் மதுவிலக்கு போலீசார் இணைந்து செமனாம்பதியில் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பெரும்பாவூர் பகுதியைச் சேர்ந்த டோனி என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மாந்தோப்பில் எரிசாராயம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 180 கேன்களில் இருந்த 4500 லிட்டர் எரிசாராயத்தை கைப்பற்றினர். இதுகுறித்து பேரூர் உட்கோட்ட மதுவிலக்கு பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 7/9/2024 அன்று கேரளா மாநிலம் கொல்லங்கோடு அருகே எரிசாராயம் 1610 லிட்டர் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் 3 நபர்கள் உட்பட கேரளா கலால் துறை போலீசாரால் பிடிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து தகவல் அறிந்த தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த சபீஸ் என்பவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் பாலக்காடு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து கொல்லம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் தோட்டத்து உரிமையாளர் டோனியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் கூறும்போது, செமனாம்பதியில் டோனி என்பவர் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த சபீஸ் மீது கேரளா கலால் துறையினர் தோட்டத்தில் எரிசாராயம் பதுக்கியதாக ஏற்கனவே வழக்கு உள்ளது. சபீஸின் நடவடிக்கைகளை கேரளா கலால் துறையினர் கண்காணித்து வந்ததால் கேரளா எல்லையை ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் உள்ள மாந்தோப்பை குத்தகைக்கு எடுத்து அதில் எரிசாராயம் பதுக்கி வைத்துள்ளனர். கல்லில் கலந்து விற்பதற்காக எரிசாராயம் கொதிக்க வைக்கப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எரிசாராயம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து விசாரித்து வருகிறோம் என தெரிவித்தனர். மேலும் இந்த தோட்டத்தில் போலீசார் பல்வேறு இடங்களில் தேடி வருகின்றனர்.